2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய வளைய சூரிய கிரகணம் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விண்வெளி நிகழ்வாகவும் சொல்லப்படுது. இந்த வளைய சூரிய கிரகணம் நெருப்பு வளையம் என்ற பெயராலும் அழைக்கப்படுதுங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் சூரியன் முன்னாடி வந்து அதனுடைய மைய பகுதியை மறைக்கும் போது சூரியன் முழுமையாக மறையாமல் சந்திரனை சுற்றி பிரகாசமாக ஒளிமட்டமானது தென்படுமாங்க. இந்த வருஷத்தில் வரக்கூடிய முதல் சூரிய கிரகணம் என்பதனால இந்த கிரகணம் எப்பொழுது தொடங்குகிறது, எப்பொழுது முடிகிறது, சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா, தோஷ காலம் உண்டா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. இந்த வகை சூரிய கிரகணம் சந்திரனை பூமியில் சுற்றி வரக்கூடிய பாதையில் சற்று தொலைவான நிலையில் இருக்கும்போது நிகழுங்க. அந்த நேரத்தில் சந்திரன் வானில் சூரியனை விட சற்று சிறிதாகவே தோன்றும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் சூரியனை முழுவதுமாக மூடாமல் அதனுடைய வெளிப்புற ஒளி வளையமாக தென்படுமாங்க. இதுவே வளைய சூரிய கிரகணத்தின் முக்கிய அடையாளமாகவும் சொல்லப்படுது. வானத்தில் ஒளிரக்கூடிய வளையம் தோன்றக்கூடிய காட்சி வானியல் உலகின் மிக அழகான காட்சிகளில் ஒன்றாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த கிரகணத்தின் போது முழு சூரிய கிரகணத்தை போல வானில் முற்றிலுமே இருளடைந்து விடுமாங்க. பகல் நேர ஒளி தொடர்ந்தே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் சூரியனுடைய ஒளி ஒளிரும் வளையமான சந்திரனை சுற்றி தெரியுங்க. இந்த காட்சி அழகை மட்டும் இல்லாமல் சூரியனோட வெளிப்புற அடுக்குகளை குறித்து ஆய்வு செய்யக்கூடிய வானியலாளர்களுக்கும் அறிவியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. உச்சகட்டத்தில் சந்திரன் சூரியனின் மைய பகுதியில் கிட்டத்தட்ட நிலை பெற்றது போல ஒரு தோற்றமளிக்குமாங்க. சூரிய ஒளி வளையத்தின் வழியாக சந்திரனின் விளிம்புகளில் தெளிவாக காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சில நேரத்திலேயே கிரகண காட்சிகள் காணக்கூடிய சிறிய வளையம் போன்ற தோற்றமும் மேற்பரப்பை கடக்கும் போது பூமி சுழலக்கூடிய தன்மையால் உருவாகக்கூடிய இயல்பாகவும் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த வளைய சூரிய கிரகணத்தின் முழு காட்சியின் பூமியில் ஒரு குறுகிய பாதையில் மட்டுமே தெரியுமா. அந்த குறிப்பிட்ட பாதையில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவங்க முழுமையான நெருப்பு வளைய காட்சியை பார்க்க முடியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த பாதைக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவங்க பகுதி கிரகணத்தை மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் இந்த நிகழ்வை முழுமையாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லோருக்குமே கிடைக்காது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த கிரகணம் உலகத்தில் ஒரு சில பகுதிகளில் தொடங்கி பூமியின் சுழற்சியோடு சேர்ந்து மற்ற பகுதிகளுக்கு நகரத் தொடங்குங்க. சர்வதேச நேரப்படி காலை நேரத்தில் தொடங்கி மதியம் மற்றும் மாலை நேரங்களில் உச்சத்தை அடையும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்திய நேரப்படி பார்த்தோம்னா இந்த நிகழ்வு பிற்பகல் முதல் மாலை நேரம் வரை நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் இந்த நேரத்துக்குள்ள கிரகண பாதையில் இருக்கக்கூடிய பிற நாடுகளுக்கு இது பொருந்துங்க. முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளைய சூரிய கிரகணம் இந்தியாவில் தென்படாதாமாங்க. புதுடெல்லி போன்ற மேலுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த பகுதியிலுமே இந்த கிரகணத்தின் வளைய இல்லைன்னா பகுதி காட்சிகள் ஆனது தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சந்திரனுடைய நிழல் உலகில் வேறு பகுதிகளில் வழியாக மட்டுமே செல்லுமாங்க. இதனால தான் இந்திய வானியல் ஆய்வாளர்கள் நெருப்பு வளைய காட்சியை நேரடியாக காண முடியாவிட்டாலும் உலக அளவில் இது 2026ஆம் ஆண்டில் முக்கியமான வானிலை நிகழ்வுகளில் ஒன்றாக சொல்லியிருக்கிறாங்க. 2026ஆம் ஆண்டில் முதல் சூரிய கிரகணமானது நிகழ இருக்குதுங்க. இந்த கிரகணமானது கும்பராசியில் நிகழ இருக்குது. ஜோதிடப்படி இந்த சூரிய கிரகணம் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய சூரிய கிரகணம், இந்த கிரகணம் மாலை 5:31 மணிக்கு தொடங்கி இரவு 7:57 மணியோடு முடிவடையுதுங்க. 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் அப்படின்னும் சொல்லப்படுது. சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் மற்றும் பூமிக்கு இடையில் ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரியனை சந்திரன் மறைப்பதால் ஏற்படக்கூடிய நிகழ்வு தான் சூரிய கிரகணம் அப்படின்னும் அழைக்கப்படுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா கிரகணம் என்பதற்கு எடுத்தல் மறைத்தல் என்று பொருளாகுமாங்க.
வருஷத்தில் கிரகண நிகழ்வானது நடந்து கொண்டு தான் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இதில் யாரும் மறைக்கிறார் எடுக்கிறார் என்பதில் தான் இருக்குதுங்க. நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் 2, ஒன்று சூரியன் மற்றொன்று சந்திரன் ஆகுங்க. கிரகங்களில் சில நம்ம பகுதிக்கு தெரியும், சில நமக்கு தெரியாதுங்க. அப்படி நமக்கு தெரியாத கிரகங்கள் பற்றி நம்ம பயப்பட தேவையில்லைங்க. பார்த்தீங்கன்னா சூரிய கிரகண நேரத்தில் நம்ம இறை வழிபாடு செஞ்சோம்னா, இறைவனை நினைத்து நம்ம ஜெபம் செஞ்சோம்னா அதனுடைய பலனானது பல மடங்காக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இறைவனை நோக்கி ஒரு மந்திரம் சொன்னோம்னா அது 1000 மடங்கு பலன்களை அதிகரித்து தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. கிரகண நேரத்தில் தீட்சை வாங்குவது, உபதேசம் வாங்குவது ரொம்பவே நல்லதுங்க. சிலர் சொன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர்கள் கிரகண காலத்தில் ஜெபம் செய்து தன்னுடைய சக்தியை அதிகரித்து வைத்திருப்பாங்க. குருமார்களிடம் உபதேசம் வாங்குவது, வாக்கு வாங்குவது ரொம்பவே நல்லது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளுக்கு சென்று அது குளம், ஆறு என எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதில் கழுத்தளவில் நீரில் நின்று கொண்டு நமக்கு என்ன மந்திரம் தெரிகிறதோ அதை முடிந்த அளவு பல முறை சொல்ல வேணுங்க. அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பல கோடி மடங்காக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இரவு நேரங்களில் கிரகணமோ இல்லைன்னா நீர்நிலை பக்கத்தில் இல்லாதவங்க உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலேயே உட்கார்ந்து இறைவனை நீங்கள் ஜெபிக்க வேணுங்க. அப்படி ஜெயிப்பது உங்களுக்கு பல மடங்கு புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மட்டும் இல்லாத 3 ஜென்மத்திலையும் ஆயுள் முழுவதும் செய்த கிடைத்த பலனானது கிரகண நேரத்தில் செய்வதால் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கிரகண நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய எளிமையான மந்திரங்கள் ஓம் சிவாய நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் சரவணபவா நமக என நமக்கு எந்த மந்திரங்கள் தெரியுதோ, உங்களுக்கு எந்த சுவாமி பிடிக்குமோ அவருக்குரிய மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாங்க. இதனை தொடர்ந்து சொல்லி வருவது ரொம்பவே நல்லதுங்க. இவற்றை ஜெயிப்பது பல மடங்கு கோடி புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே விலகி விடுங்க. கிரகண நேரத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாதுங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கிரகண நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடாதுங்க. அதே போல் தண்ணீர், டீ, காஃபி போன்றவற்றை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. ஏன்னா சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவின் விஷங்கள் ஒளிக்கதிர்கள் மூலமாக வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. அறிவியல் ரீதியாகவும் ஒளிக்கற்றையில் கதிர்வீச்சுக்கள் இருக்கும் என்பதனால அது நல்ல பொருட்கள் மீது பட்டாச்சுன்னா அசுத்தம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதனால தான் கோவில்களை கூட அந்த நேரத்தில் பூட்டி விடுறாங்க. கிரகணம் முடிந்த பிறகு சுத்தம் செய்து பக்தர்கள் வழிபட அனுமதிக்கிறாங்க. கிரகணங்கள் மூலமாக சில நட்சத்திரக்காரர்களுக்கு தோஷம் கூட உண்டாகலாங்க. கிரகண நேரத்தில் தற்பைப்புள்ள உணவுகளை நம்ம போட்டு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்பை புல்லுகள் உட்கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. அதனால தான் கிரகண நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், உணவுப் பொருட்களின் மீது தற்பை புல்லை போட்டு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. தற்பை இருக்கக்கூடிய காட்டிற்கு பாம்புகள் செல்லாதாமாங்க. தற்பைக்கு விஷத்தை முறியடிக்கக்கூடிய தன்மையானது இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இதனால தான் தண்ணீர் தொட்டிக்குள்ளே தற்பை புல் போட்டு வைக்க வேணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. கிரகண நேரத்தில் கண்டிப்பாக நம்ம தூங்கக்கூடாதுங்க. கிரகண நேரத்தில் நம்ம தூங்குவதால் வாழ்க்கையில் அதிகமாக தூக்கம் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா கிரகணம் முடிந்த பிறகு தலைக்கு குளிக்க வேணுங்க. அதற்கு பிறகு சாமி வழிபாடு நம்ம செய்ய வேணும். கர்ப்பிணி பெண்களுக்கு கிரக தோஷமானது அதிகமாகவே இருக்குங்க. கிரகண தோஷங்கள் கர்ப்பிணி பெண்கள் அதிகமாகவே பாதிக்குமா. பக்ஷி தோஷம், சர்ப்ப தோஷம் எளிதில் உட்கிரகித்து கொள்ளுங்க. அதனால் கர்ப்பிணி பெண்கள் இந்த கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. படியில் அமரக்கூடாதுங்க. இதனால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாங்க. அவர்களும் கிரகண நேரத்தில் எந்த ஒரு உணவையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. சனி பகவானுடைய ராசியில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்துங்க. அதில் சிலருக்கு சிறப்பாக இருந்தாலும் சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேணும். மேலுமே ஒவ்வொரு முயற்சியுமே தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாக்குங்க. கூடிய சூரிய கிரகணத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் சிம்ம ராசி,
கன்னி ராசி, விருச்சக ராசி, மீன ராசி, கும்பம் ராசி போன்ற ராசிகளாகுங்க. இந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும். பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சுட்டு வரக்கூடியவங்க இன்னுமே கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் சூரிய கிரகணம் இல்லைன்னா சந்திர கிரகணத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.